மார்னிங் வந்துட்டு அம்மா பூரி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தேவையான அந்த பெரிய வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்ருந்தாங்க. அப்புறம் கீரையும் வாங்கி வச்சுட்டோம். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்கி வச்சுட்டோம். ஒரு வழியாக எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பூரிக்கு பண்ணுவாங்கள்ல, அந்த குருமா, பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணுற குருமா வந்து செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் குருமா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூரிக்கு பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் செய்கிறதுனால வேகமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இன்றைக்கி மார்னிங் பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர்லி மார்னிங்கே செய்ய ஆரம்பித்தாச்சு. 7 மணிக்கு அம்மா வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூரி போடுறதுக்கு வந்து எண்ணெய் காயணும்னு சொல்லிவிட்டு முன்னாடியே எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் எண்ணெய் சூடானதும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயுமே சூடு ஆயிடுச்சு. இப்போ பூரி தான் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா அடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மொத்தமாகவே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க.
மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பூரியும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்றவங்க இட்லி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவேன். எனக்கு இந்த பூரி சப்பாத்திலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டாங்க, அதையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு நான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டேன். வீட்டில் எல்லாருமே பூரியும் அந்த உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ குருமாவும் அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பும் தான். இதை வச்சு தான் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம். பூரியும் பொட்டேட்டோ குருமாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் நான் வந்துட்டு இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயிர் சாதம், அப்புறம் அதே அந்த பொட்டேட்டோ குருமா தான் வச்சு கொடுத்து அனுப்பினோம். அவர் அதை கொண்டு போயிட்டார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி அம்மா ரிலாக்ஸாக வெளியே உட்காரலன்னு உட்காந்துருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிஷ் வாஷில் பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகிட்டு டீ குடிக்கலான்னு டீ குடித்தோம். அப்புறம் நாளைக்கு ஃப்ரைடேனால் குத்து விளக்கு இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு கழுவுறதுக்காக அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் கழுவி எடுத்து காய வச்சாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்